ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு வந்து டெய்லி ரொட்டீன்கான வார்த்தைகள் என்னென்னலாம் இங்கிலீஷ்ல பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு 3 டவுட் கேட்பேன். எனக்கு டவுட். சரிங்களா? இல்ல இது உங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி டவுட். ஓகே, 3 சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆன்சர்ன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரிங்களா? இப்போ ஒரு பையன் சொல்றான். "நீ எப்படிப்பா வந்த?" அப்படின்னு கேட்கறாங்க. மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. "நீ எப்படிப்பா வந்த? நீ வர வழியில இடையில ஒரு மிகப்பெரிய ஆறு இருக்கே. நீ எப்படி வந்த?" அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், "நான் ஆத்த கடந்து வந்தேன்." தமிழ்லயே சொல்றான். அப்படியே தமிழ்லயே பேச்சு மொழியிலே சொல்றான், "நான் ஆத்த கடந்து வந்தேன்" அப்படின்னு சொல்றான். 1. 2வது 2வது சொல்றான். இன்னொரு பதில சொல்றான். "சரி அப்படியா? ஆத்த கடந்து வந்தியா?" அப்படின்னு சொல்றான். "ஆமா. ஃபர்ஸ்ட் சொன்னது ஆத்த கடந்து வந்தேன். 2வது வந்து அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பக்கத்துல இந்த பக்கத்துக்கு வர பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் மேல வந்தேன்" அப்படின்னு சொல்றான். "அப்படியா? சரி, சரி, சரி. ஓகே." 3வது பதில் ஒண்ணு சொல்றான். "அந்த ஆத்து ஓரமாவே வந்தேன்" அப்படின்னு சொல்றான். அப்போ நான் ஆத்த கடந்து வந்தேன், ஆத்து ஓரமாவே வந்தேன், அந்த ஆத்து ஓரமாவே பாதியாவே வந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து ஆத்துக்கு மேல அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் மேல வந்தேன். இந்த 3 வார்த்தைகளும் நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிப்போசிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரிப்போசிஷன் நம்ம சரியா யூஸ் பண்ணலன்னா எல்லாத்துக்குமே மீனிங் மாறிடும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் ப்ரிப்போசிஷன். சரிங்களா? அப்ப அந்த வார்த்தைகளை நம்ம இப்போ இங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த 3 வார்த்தையும் பேசலாம். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து வீடியோவோட கடைசியில சொல்றேன். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம டெய்லி ரொட்டீன் பார்க்கலாமா? ஓகே, யோசிச்சுக்கிட்டே இருங்க. கடைசியில சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் டெய்லி ரொட்டீன்ல ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட்? டெய்லி ரொட்டீன் என்ன? தினசரி நம்ம செய்யற வேலைகள், டெய்லி ஆக்டிவிட்டிஸ். ஓகேங்களா? ஓகே, அப்போ நான் முன்னாடி சொன்னதுதான், நான் வழக்கமா 6 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன். "ஏய், நீ எப்படா எழுந்திருப்ப?" அப்படின்னு கேட்டா, நான் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடுவேன். ஐ வேக் அப் இயர்லி. நான் முன்னதாவே எழுந்திருவேன். காலையிலே எழுந்திருவேன். அதிகாலையில எழுந்திருவேன். ஐ வேக் அப் இயர்லி. இல்லைன்னா 6 மணிக்கு எழுந்திருவேன் அப்படின்னு சொன்னா ஐ வேக் அப் அட் 6. அடுத்து என்ன பண்ணுவேன்? நான் பிரஷ் பண்ணுவேன். நான் எழுந்திருப்பேன். 6 மணிக்கு எழுந்திருப்பேன். அடுத்தது ஐ பிரஷ் மை டீத். நான் என்னோட பல்ல விளக்குவேன். அடுத்தது ஐ பிரஷ் மை டீத்னா பல்ல விளக்குவேன். அடுத்தது ஐ வாஷ் மை ஃபேஸ். நான் என்னோட முகத்தை கழுவுவேன். அதுக்கு அடுத்தது ஐ டுக் ஐ டேக் பாத். டேக் பாத். டேக் பாத். நான் குளிப்பேன். சரிங்களா? டேக் பாத். குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னா குளிக்கிறேன்னா டேக் பாத். குளிச்சுக்கிட்டு இருக்கேன்னா டேக்கிங் பாத். டேக்கிங் பாத். ஓகேங்களா? 2 இதுவும் புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஐ கெட் ரெடி ஃபார் த டே. அன்னைக்கு இங்க பாருங்க, நான் காலையில எழுந்திருப்பேன். ஐ வேக் அப் இயர்லி. இல்லைன்னா வேக் அப் அட் 6. அதாவது எக்ஸாக்டா இந்த ஏன் அட் 6 வருதுன்னா, நான் இந்த இடத்துல டைம், நான் இத்தனை மணிக்கு 6 மணிக்கு எழுந்திருப்பேன், 5 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு எக்ஸாக்டா ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த டைமை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அட் அப்படின்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நான் உனக்கு சொல்றேன், ப்ரிப்போசிஷனுக்கு எப்பவுமே மீனிங் இல்லை. அட்டுனா இல் அப்படிலாம் வச்சிருக்காங்க. இல்லைன்னா உள்ளே அப்படிலாம் நீங்க வச்சு சொல்லாதீங்க. இதெல்லாம் டோட்டலி ராங். இதெல்லாம் சரிங்களா? அப்போ ப்ரிப்போசிஷனுக்கு மீனிங்லாம் இல்லை. ஸோ அப்போ காலையில எழுந்திருக்கிறீங்க, ஐ வேக் அப் ஏர்லி. முன்னதாகவே எழுந்திருக்கிறீங்க. இல்லைன்னா 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, ஐ வேக் அப் அட் 6. அடுத்தது ஐ பிரஷ் மை டீத். நீ என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? ஐ பிரஷ் மை டீத். அடுத்தது ஐ வாஷ் மை ஃபேஸ். இப்படிதான் சொல்லணும். ஐ வாஷ் மை ஃபேஸ். ஐ டேக் பாத். ஐ டேக் பாத். அடுத்தது ஐ கெட் ரெடி ஃபார் த டே. ஐ கெட் ரெடி ஃபார் த டே. அப்போ இது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ். ஐ வேக் அப் ஏர்லி அட் 6. நான் 6 மணிக்கெல்லாம் எழுந்திருவேன். இல்லைன்னா ஐ வேக் அப் ஏர்லி. நெக்ஸ்ட் ஐ பிரஷ் மை டீத். Next, I wash my face, and then, next, I take bath, and then I get ready for the day. நான் அப்புறமா இந்த நாளுக்கு என்னென்ன அங்க நான் தயாரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வருது. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? அது ஒரு செட். அடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா ஐ ட்ரிங்க்னா நான் குடிப்பேன். ஏதாச்சும் ஐ ட்ரிங்க் காஃபி. ஐ வேக் அப் ஏர்லி. ஆஃப்டர் பிரஷ் மை டீத். ஆஃப்டர் பிரஷ் மை டீத் ஐ ட்ரிங்க் காஃபி. ஐ வேக் அப் ஏர்லி அட் 6. நான் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்புறம் என்னோட பல்லு விளக்குனதுக்கு அப்புறம் நான் காஃபி குடிப்பேன்.
ஐ வேக் அப் ஏர்லி அட் 6. நான் 6 மணிக்கு எழுந்திருப்பேன். ஆஃப்டர் பிரஷ் மை டீத் ஐ ட்ரிங்க் காஃபி. நான் என்னோட பல் விளக்குனதுக்கு அப்புறம் டீ குடிப்பேன். இதுதான் இதோட மீனிங். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஐ ஈட். நம்ம என்ன சாப்பிடுவோம்? காலையில சாப்பிட்ற உணவுக்கு பேர் என்ன? பிரேக்ஃபாஸ்ட். மதியம் சாப்பிட்றதுக்கு லஞ்ச். நைட் சாப்பிட்றதுக்கு டின்னர். இந்த டின்னர் வேற மாதிரி என்ன சொல்லுவாங்க? சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சப்பர் சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. அப்புறம் நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஐ ரீட் நியூஸ் பேப்பர். அதுக்கடுத்து வந்து நான் பஸ்ல போயிடுவேன். அப்படின்னா ஐ டிராவல் பை பஸ். ஐ டிராவல் பை பஸ் அப்படின்னு சொல்றது. சரிங்களா? பாருங்க, இது வரைக்கும் ஒரு செட். இது வரைக்கும் ஒரு செட். ஐ கெட் ரெடி ஃபார் த டே. ஐ ட்ரிங்க் காஃபி. ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். ஐ ரீட் நியூஸ் பேப்பர்ஸ். ஐ டிராவல் பை பஸ். அவ்வளோதான். அப்போ இதுக்கு பின்னா கெட் ரெடி ஃபார் த டே, நான் தயாராகிடுவேன். நான் காஃபி குடிப்பேன். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட்னா பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவு சாப்பிடுவேன். ஐ ரீட் நியூஸ் பேப்பர்ஸ்னா நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஐ டிராவல் பை பஸ்னா நான் பஸ்ல பயணிப்பேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதெல்லாம் யூஸ்வலா நடக்கிற விஷயம். இங்க பாருங்க, இந்த யூஸ்வலா நடக்கிற விஷயத்திலேயே ஐ பிரஷ், ஐ வாஷ், ஐ டேக், ஐ கெட், ஐ ட்ரிங்க், ஐ ஈட், ஐ ரீட், ஐ டிராவல், இன்னும் எக்ஸாக்ட் வரப்போறது எல்லாமே. ஏன் அப்போ ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் ஒரு வெர்பு? சப்ஜெக்ட்னா என்ன? நம்ம எதை பத்தி பேசுறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். வெர்புனா என்ன? அவங்க செய்யற செயல். 2 வார்த்தையில அப்ப டெய்லி சென்டென்ஸ். இதுல நீங்க ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்பப்பெல்லாம் வழக்கமா நடக்கிற செயலை பத்தி பேசுறோமோ அதெல்லாம் நீங்க என்னல சொன்னோம்? 2 வார்த்தையில வச்சு சொன்னாவே போதும். ஒரு சப்ஜெக்ட், ஒரு வெர்பு, செயல். அவ்வளவுதான். பக்கத்து பக்கத்துல வச்சு சொன்னா போதும். அதுதான் இது. ஐ பிரஷ், ஐ வாஷ், ஐ டேக், இதெல்லாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. அப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்தது என்னப்பா பண்ணுவேன்? நான் ஸ்கூலுக்கு போவேன். ஐ கோ டு ஒர்க். இல்ல நான் வேலைக்கு போவேன். இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கு போவேன். ஐ ஐ கோ டு ஸ்கூல். அப்புறம் ஐ டிராவல் பை பஸ். நான் பஸ்ல போயிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸை சந்திப்பேன். ஐ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை சந்திப்பேன். இஃப் எனி அட்டன் அப்புறம் ஐ அட்டன் மீட்டிங்ஸ். ஏதாச்சும் மீட்டிங் இருந்துச்சுன்னா மீட்டிங் அட்டன் பண்ணுவேன். ஐ அட்டன் மீட்டிங்ஸ். அடுத்தது திரும்பியும் ஐ ரிட்டர்ன் ஹோம். ஐ ரிட்டர்ன் ஹோம்னா நான் திரும்பி வருவேன். அதுக்கு அடுத்தது ஐ ரிலாக்ஸ். வீட்டுக்கு வந்தோடனே என்ன செய்வோம்? கொஞ்சமா ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஐ ரிலாக்ஸ் சம்டைம்ஸ். சம்டைம்ஸ். ஓகே. அப்புறமா என்ன செய்வோம்? ஐ டாக் வித் மை ஃபேமிலி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போகுங்க. ஃபேமிலி. ஐ டாக் வித் மை ஃபேமிலி. ஓகேங்களா? அப்போ ஒரு இது வரைக்கும் ஒரு ஐ கோ டு ஸ்கூல் ஆர் கோ டு ஒர்க். நான் ஸ்கூலுக்கு போவேன், இல்லை வேலைக்கு போவேன். ஐ டிராவல் பை பஸ். நான் பஸ்ல போவேன். ஐ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீட்னா நான் சந்திப்பேன். யாரை? என்னோட ஃப்ரெண்ட்ஸை. அடுத்தது ஐ அட்டன்னா நான் அட்டன் பண்ணுவேன். என்ன அட்டன் பண்ணுவேன்? மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவேன். அடுத்தது ஐ ரிட்டர்ன். நான் திரும்பி வருவேன். எங்க? ஹோம். அப்ப நான் ஆல்ரெடி வந்து ஏன் இங்க ரிட்டர்ன் டு மை ஹவுஸ்ன்னு சொல்லாம ஹோம்னு சொல்றேன்? ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது எல்லா விதமான கட்டடத்தையும் நம்ம ஹவுஸ்ன்னு சொல்லலாம். ஒரு கட்டடம் அது எந்த விதமான கட்டடமா இருக்காலும் இருக்கலாம். பட் ஹோம்ன்றப்ப எப்படி வரும்னா, ஒரு பில்டிங் இருக்கணும், அதுக்குள்ள மனிதர்கள் வந்து அன்பு பாசம் நிறைந்து இருக்கக்கூடிய இடம் தான் நம்ம ஹோம்னு சொல்றோம். அப்ப நீங்க சொல்லுங்க, உங்க வீட்டை ஹோம்னு சொல்லுவீங்களா, ஹவுஸ்ன்னு சொல்லுவீங்களா? ஹோம்னு சொல்லணும், ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஹவுஸ்னா என்ன? எல்லா விதமான கட்டிடங்களுமே ஹவுஸ் தான். பாழடைஞ்ச கட்டிடமே ஹவுஸ் தான். ஓகேங்களா? பில்டிங்ஸ் எல்லாமே. ஓகே. அடுத்தது என்ன சொல்லணும்? ஐ ரிலாக்ஸ் ஃபார் சம்டைம்ஸ். ஐ ரிட்டர்ன் ஹோம். நான் வீட்டுக்கு திரும்பி வருவேன். ஐ ரிலாக்ஸ் ஃபார் சம்டைம்ஸ். நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன். அடுத்தது ஐ டாக் வித் மை ஃபேமிலி. என்னோட ஃபேமிலி கூட பேசுவேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து அப்படியே போயிட்டு வருவேன். ஐ ஐ கோ ஃபார் எ வாக். ஐ கோ ஃபார் எ வாக்னா இங்க மிஸ்டேக்கா இருக்கு. ஐ ஃபார் எ வாக் இருக்கு. ஐ கோ ஃபார் எ வாக். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வருவேன். அடுத்தது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒய் மட்டும் இருக்கு. ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அப்ப இதெல்லாம் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அதுக்கு என்ன? ஐ ரீட் நியூஸ் பேப்பர்ஸ், இல்ல ஐ ரீட் புக்ஸ். நான் மறக்கவே மாட்டேங்கிட்டேன். நான் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஐ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். அப்புறம் நைட்டு டின்னர் சாப்பிடுவேன். ஐ ஈட் டின்னர், இல்ல ஐ ஹாவ் டின்னர். நீ டின்னர் எத்தனை மணிக்கு சாப்பிட்ற அப்படின்னா, ஐ ஹாவ் டின்னர் அட் 8 மணிக்கு. அட் 8. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி. என்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நேரத்தை செலவழிப்பேன்.
அடுத்தது ஐ பிளான் ஃபார் டுமாரோ, அதாவது நாளைக்கு என்ன தேவை, நாளைக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணுவேன். ஐ பிளான் ஃபார் டுமாரோ. அடுத்தது ஐ ரிலாக்ஸ் பிஃபோர் ஸ்லீப், நான் தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருப்பேன். மொபைல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஐ ஐ ரிலாக்ஸ் பிஃபோர் ஸ்லீப், ஸ்லீப்புக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பேன். அடுத்தது ஐ திங்க் அபவுட் மை கோல்ஸ், என்னோட எய்ம் என்ன, என்னோட அப்ஜெக்டிவ் என்ன, என்னோட கோல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத நான் திங்க் பண்ணுவேன். அப்புறம் தூங்க போயிடுவேன். ஐ கோ டு பெட்னா நான் தூங்க போயிடுவேன். அடுத்தது ரொட்டீன் ஹெல்ப்ஸ் அஸ் ஸ்டே டிசிப்ளின். இப்போ இந்த என்ன வார்த்தை இருக்குன்னா, ரொட்டீன் ஹெல்ப்ஸ் அஸ், நமக்கு எப்பெல்லாம் ஒரு ஒரு செயலை கன்சிஸ்டண்டா ரொட்டீனா செஞ்சுட்டு இருக்குமோ அது நம்மள டிசிப்ளின்டா வச்சுக்கோ, அதான் சொல்றாங்க. ரொட்டீன் ஹெல்ப்ஸ் அஸ் ஸ்டே டிசிப்ளின் அப்படின்னா நம்மள வந்து ரொட்டீனா நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அதை வந்து நம்ம டிசிப்ளினா வச்சுப்போம். அடுத்தது கன்சிஸ்டன்சி த கீ, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்சஸ். சக்சஸோட முக்கியமான கீயே என்ன, இங்க பாருங்க, சக்சஸோட முக்கியமான கீ என்ன, நீங்க பெரிய பிரில்லியண்டா இருந்தாலும் இல்ல ஒண்ணுமே தெரியாதவங்களா இருந்தாலும் நீங்க கன்சிஸ்டண்டா ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா நீங்க சூப்பரா வந்துடலாம். இப்ப நான் பிரில்லியண்டா இருக்கேன், நான் கன்சிஸ்டன்ஸா இந்த வேலையை செய்யல, எனக்காச்சும் ஒரு நாள் பண்றேன் அப்படின்னா நீங்க இந்த ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் கரெக்டா உங்களை அந்த ரீச்சுக்கு கொண்டு போகும் சரியான நேரத்துல. இந்த டைம் டிலே ஆகி அங்க வந்து உங்க ரீச்சுக்கு போய் சேர முடியாது. பட் எதுவுமே தெரியாது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒரு 30% ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க கன்சிஸ்டன்ஸா ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஒரு 60 to 70 டேஸ்ல வந்து ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, இதுதான் சொல்ல வராங்க. அடுத்தது ஐ பிலீவ் இன் ஹார்ட் ஒர்க், நான் பிலீவ் பண்றேன், எதை நான் நம்புறேன், எதை நம்புறேன், ஹார்ட் ஒர்க், கடினமான உழைப்பை வந்து நான் நம்புறேன். ஓகேங்களா? அப்ப நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் இத்தனை வார்த்தைகளை பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து எப்பவுமே சிம்பிளா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ரொட்டீன் வேர்ட்ஸ், இதெல்லாம் நீங்க மறக்காம யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நம்ம என்னன்னா நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நான் கிளாஸோட ஸ்டார்டிங்ல என்ன கேட்டேன், 3 சென்டென்ஸ் கேட்டேன். நீ எப்படிப்பா வந்த அப்படின்னு அப்பா கேட்குற, ரொம்ப மழையா இருக்கு எப்படிப்பா வந்த வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் அந்த பிரிட்ஜ் இருக்குல்லப்பா, இப்படி ஒரு ஆறு ஓடுது, அந்த பிரிட்ஜ் இருக்குல்லப்பா, சரி இந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, இதுதான் ஒரு பிரிட்ஜ்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கத்துக்கு வீட்டுக்கு வராரு, நான் அந்த பிரிட்ஜ் மேல வந்தேன் அப்படின்னு சொல்றத ஐ கேம் ஓவர் த பிரிட்ஜ்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஏன்னா ஓவர் அப்படின்றது எங்க யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ்மெண்ட் இருக்கும்போது யூஸ் ஆகுது. உதாரணமா இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வரும்போதெல்லாம் நம்ம ஓவர் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ கேம் ஓவர் த பிரிட்ஜ். இல்லை சில பேர் ஐ கேம் அக்ராஸ் த பிரிட்ஜ், இந்த பாலத்தோட குறுக்க வந்த, அக்ராஸ்னா குறுக்க இல்லை, மூவ்மெண்ட் தான் சொல்லணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது. சரிங்களா? அப்போ நான் எப்படிப்பா அங்க இருந்து இங்க வந்தேன், நடுவில் ஆறு இருக்கு, அதுக்கு மேல பிரிட்ஜ், அதை ஆத்து தாண்டி எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லப்பா அங்கதான் பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கதான் பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜ் மேல வந்தேன், பிரிட்ஜ் மேல வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ கேம் ஓவர் த பிரிட்ஜ், ஐ கேம் ஓவர் த பிரிட்ஜ். ஓகேங்களா? 2. அப்ப நீங்க இந்த இடத்துல நினைப்பீங்க, பிரிட்ஜ் மேலன்னு சொன்னேனே அப்ப ஆன் தானே சொல்லணும்னு சொல்லிட்டு, ஆன் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆன் வந்து சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அவள் தான் சொன்ன ப்ரிப்போசிஷனுக்கு சேம் மீனிங் வராது. ஓகே, அடுத்தது இங்க என்ன, இன்னொரு பையன் கேட்கிறாரு, நீ எப்படிப்பா வந்த, அப்பா நான் எப்படி வந்தேன்னா அந்த ஆத்தை ஒட்டியே வந்தேன், அந்த ஆற்று ஓரமாவே வந்தேன்ப்பா, நான் பிரிட்ஜை கிராஸ் பண்ணல. இது ஒரு ஆறு இருக்குன்னா அந்த ஒத்தையடி பாதை இருந்துச்சுன்னா ஆட்டு வழியா ஒரு பக்கத்துல, இது ஆறுனா இது பக்கத்துல ஒரு பாதை இருக்குல்ல, அந்த ஆத்து ஓரமாவே, அப்போ ஐ கேம் அலாங் த ரிவர் அப்படின்னா அந்த ஆத்து ஓரமாவே வந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஆற்றை பின்பற்றியே ஆற்றை தொடர்ந்தே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேம் அலாங் த ரிவர். சரிங்களா? இதுவே ஐ கேம் அக்ராஸ் த ரிவர், நீ எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்கும்போது ஐ கேம் அக்ராஸ் த ரிவர், ஆற்றை கடந்து அப்படின்னு சொல்லல, ஆற்றை கடந்து வந்தேன், ஆற்றை கடந்து வந்தேன். அப்ப அக்ராஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மூவ்மெண்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இருக்கும்போது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அக்ராஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, பட் வந்து ஒரு பொருளை கடந்து தான், ஒரு பொருள் மேல ஏறி தான் இன்னொரு இடத்துக்கு வரணும் போது நம்ம ஓவர் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்களா? ஓவர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே இடத்துல அக்ராஸ் கூட யூஸ் பண்ணலாம். அப்போ இங்க ஓவராலா நம்ம என்ன பார்க்கிறோம், ஐ கேம் அக்ராஸ் த ரிவர்னா நான் ஆற்றை கடந்து வந்தேன், ஐ கேம் அலாங் த ரிவர்னா நான் ஆற்று ஓரமாவே வந்தேன், அடுத்து ஐ கேம் ஓவர் த பிரிட்ஜ்னா
நான் அந்த பிரிட்ஜ் மேல வந்தேன். ஐ கேம் அக்ராஸ் த பிரிட்ஜ்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. தயவுசெய்து இந்த இடத்துல ஐ கேம் ஆன் த பிரிட்ஜ்னு சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஏன் சொல்லக்கூடாதுன்றது அடுத்தடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஓகே, புரிஞ்சிச்சா? இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம டே 23ல இன்னும் நிறைய புதியான வார்த்தைகளை நம்ம கத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இருந்திருங்கள். நம்ம நாளை கிளாஸ்ல சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர், see you all tomorrow. Thank you. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பேர் வந்து சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூடியூப் சேனல். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்கலாம். இங்கிலீஷ் கிராமர் வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ஸ்டாஃப். ஸோ அதையும் நீங்க கத்துக்கலாம். அடுத்தது வந்து டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கு. 8 to 8:30 இதுக்குள்ள ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லி ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ போஸ்ட் பண்றாங்க. அடுத்தது ஒரு குயிஸ் போடுறாங்க. அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் நிறைய பாருங்க. நிறைய ஃப்ளூயன்ஸை வளர்த்துக்குங்க. சரிங்களா? மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இங்கிலீஷ் பேசணும்னு விரும்புறவங்கள்ட்ட நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ, பாய், டேக் கேர், ஸ்வீட். ஓகே, பாய், டேக் கேர்.